ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு சாக்லேட் கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச இந்த சாக்லேட் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1 கப் துருவன தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கினதும் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் மில்க்மேட் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க்மேட் வீட்டிலேயே செஞ்சது தான். இந்த ஹோம்மேட் மில்க்மேடோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த மில்க்மேடுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாகி பபிள்ஸ் வரும்போது நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை இது கூட சேர்த்து கிளறிக்கோங்க. கால் கப் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த அரிசி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அச்சை மூடி எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட் பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே திரும்பவும் அரிசி மாவை யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் இந்த மாவையும் பூர்ணத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த அச்சில் வச்சும் ஷேப் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் மெத்தடில் செய்யும்போது நமக்கு ஸ்வீட்னஸ் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.